வணக்கம். என் பேர் பாலசிவபிரசாத். நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பகுதியில் மலர் விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது தேசிய தோட்டக்கலைத்துறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இயக்குனராகவும் இருக்கேன். அதே மாதிரி அகில இந்திய மலர் உற்பத்தியாளர் சங்கத்திலையும் இயக்குனராக இருக்கேன். கிருஷ்ணகிரி மாவட்ட மலர் உற்பத்தியாளர் சங்கம் விவசாயிகள் சங்கத்திலையும் தலைவராக இருக்கேன். நாங்கள் பசுமைக்குடில் அமைச்சு அதில் கொய்மலர் சாகுபடி கடந்த 12-13 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். நான் ஃபஸ்ட்டு எம்சிஏ படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜாப் பண்ணிட்டு இருந்தேன். ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஜாப் எல்லாம் வேணால் நம்ம ஹார்டிகல்ச்சரில் ஏதாவது பண்ணணும்னு சொல்லி ஆசையாக இருந்தது. அப்போ பார்த்திங்கன்னா மத்திய அரசுலேருந்து மாநில அரசுலேருந்தும் தேசிய தோட்டக்கலைத்துறை மூலமாக மானியம் கொடுத்துருந்தாங்க, 50% மானியம். ஸோ இதனால் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இதுக்காக நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணோம். ஆரம்பத்தில் மலர்கள் மற்றும் காய்கறிகள் ரெண்டுமே சேர்ந்து பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் மலர்களை அதிகப்படியாக லாபம் இருக்கிறதுனால மலர்களை செலக்ட் பண்ணி இப்போ ஃபுல் டைமாக மலர்கள் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் வீட்டிலன்னு பார்த்திங்கன்னா அப்பா அம்மா எல்லாருமே விவசாயத்துலேருந்து வந்தவங்க தான். நாங்கள் அதே மாதிரி எனக்கும் அந்த விவசாயத்தில் ஆர்வம் அதிகமாக இருந்ததுனால விவசாயத்தை கண்டினியூ பண்ணிருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்தியாவிலே அதிகப்படியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் சுற்றி இருக்க ஒரு 50-60 கிலோமீட்டர் ரேடியஸில் தான் பசுமைக்குடியில் விவசாயம் ரொம்ப அதிகமாக நடந்துருக்கு. ஒசூர் பகுதியில் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2500 ஏக்கர் பரப்பளவில் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க பசுமைக்குடியில். குறிப்பாக பார்த்திங்கன்னா ரோஜா, ஜெர்பரா, கார்னேஷன், கிரிசாந்திமம் போன்ற மலர் வகைகளும், அதே மாதிரி கேப்சிகம், குக்கும்பர் இந்த மாதிரியான வெஜிடபிள்ஸும் இங்கே அதிகப்படியாக கல்டிவேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ரோஜா பார்த்திங்கன்னா 1000-1200 ஏக்கர் வரைக்கும் ரோஜாவும், 500-600 ஏக்கர் ஜெர்பரா, அதே மாதிரி 400-500 ஏக்கர் கார்னேஷன், 200-250 ஏக்கர் கிரிசாந்திமம் இந்த மாதிரியான மலர்கள் உற்பத்தி பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா ஒசூர் பகுதி கடல் மட்டத்திலேருந்து 750 1050 1100 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கு. இங்கே இருக்க தட்பவெப்பநிலை, இங்கே இருக்க சீரான மண் வளம், காற்று இந்த மாதிரி எல்லாமே அட்வான்டேஜஸ் நல்லா இருக்கிறதுனால நேச்சுரலி வென்டிலேட்டர் க்ரீன் ஹவுஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பண்ணி இங்கே விவசாயிகள் ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. ஒசூர் ரோஜா ஒசூர் பகுதியிலேருந்து கிட்டத்தட்ட 25 முதல் 25 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக காலநிலையில் ரொம்ப அதிகமாக ஏற்றுமதி நடக்கும். இப்போ ஒசூர் பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் பசுமைக்குடியில் அமைக்கிறதுக்கு 30-35 லட்ச ரூபா வரைக்கும் செலவாகும். எங்கள் விவசாயிகள் அந்த பசுமைக்குடியில் அமைச்சு குறிப்பாக பார்த்திங்கன்னா ரோஜா மலர் சாகுபடி ரொம்ப அதிகமாக பண்ணுறோம். இந்தியாவிலேயே ரோஜாவுக்கு ஏற்ற சீதோஷ்ண நிலை ஒசூர் பகுதியில் தான் ரொம்ப நல்லாயிருக்கு. 100% கரெக்டாக சூட் ஆகும் ஒசூர் பகுதி. அதனால தான் இங்கே பார்த்திங்கன்னா 1500 ஏக்கர் வரைக்கும் ரோஜா மலர் சாகுபடி பண்ணுறாங்க. ரோஜாவில் குறிப்பாக பார்த்திங்கன்னா தாஜ்மஹால்ன்ற சிவப்பு ரோஜா, நோப்லஸ் பிங்க், அவலாஞ்ச் ஒயிட், பீச் அவலாஞ்ச், ஸ்வீட் அவலாஞ்ச், ரொமான்ஸ் இந்த மாதிரியான வெரைட்டிஸ் எல்லாமே இங்கே கல்டிவேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அலங்காரங்கள், மேடை, ஃபங்க்ஷன்ஸு, ஈவெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா பூ டெக்கரேஷன் ரொம்ப முக்கியம். அந்த பூ டெக்கரேஷனுக்கு தேவையான அனைத்து வகையான மலர்கள் கிட்டத்தட்ட ஃப்ளவரிங் டைப்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு 16-17 வகையான மலர்களும், அதே மாதிரி டெக்கரேஷன் லீவ்ஸ்ன்னு இருக்குது. ட்ரெஸினா லீஃபு, சாங் ஆஃப் இந்தியா, சாங் ஆஃப் ஜமைக்கா, போடோ கார்பஸ் இந்த மாதிரி லீஃப் ஐட்டம்ஸ் அது ஒரு 15 வெரைட்டியான லீஃப் ஐட்டம்ஸ் இருக்குது. அதை விட்டு ஓப்பன் ஃபீல்டில் கல்டிவேட் பண்ணுற மேரிகோல்டு, ஹைப்ரிட் கிரிசாந்திமம், அதே மாதிரி ஒயிட் சாந்தினி, எல்லோ சாந்தினி, எல்லோ டைசி, ப்ளூ டைசி இந்த மாதிரி ஒரு 30 வகையான மலர்கள் இருக்குது. எல்லாமே ஒசூர் பகுதியில் மிக அதிகமாக கல்டிவேட் பண்ணி இந்த பகுதியில் இருந்தால் இந்தியா முழுவதும் அனுப்பப்பட்டுருக்கு. இப்போது ஜெர்பரான்னு பார்த்திங்கன்னா ஒசூர் பகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட 500-600 ஏக்கர் வரைக்கும் சாகுபடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நாம் இருக்க இந்த ஜெர்பரா ஃபீல்டும் அதே மாதிரி தான். ஜெர்பரா ஒரு ஏக்கருக்கு 24,000 செடியிலேருந்து 25,000 செடி வரைக்கும் பிளான்டிங் பண்ணுவோம். ஒரு அடிக்கு ஒரு செடி, நீளத்துலேயும் ஒரு அடி, அகலத்துலேயும் ஒரு அடி வச்சு பண்ணுவோம். பெட்டோட அகலம் 70 சென்டிமீட்டரும், பெட்டோட உயரம் பார்த்திங்கன்னா 65 முதல் 75 சென்டிமீட்டர் உயரம் வச்சுருப்போம். பெட்டுக்கும் இடையில நம்ம நடந்து போகிறதுக்கு, மருந்து தெளிக்கிறதுக்கு, அதே மாதிரி பூக்கள் பறிக்கிறதுக்கு 30-32 சென்டிமீட்டர் கால்வா வச்சுருப்போம். நம்ம போயிட்டு வரதுக்காக பார்த்து வச்சுருப்போம். செடி நடவு செய்யும்போது ஃபஸ்ட்டு பெட் ப்ரிப்ரேஷன், சாயில் ப்ரிப்ரேஷன் சொல்லுவோம். அதாவது ஃபஸ்ட்டு ஜேசிபியில் சாயிலை லூஸ் பண்ணி கொடுப்போம். 3 ஃபீட்ஸ் வரைக்கும் சாயிலை லூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் 1 கலப்பை, 3 கலப்பை, 5 கலப்பெல்லாம் போட்டு கல்டிவேட்டர் போட்டு ரொட்டேவேட்டர் போட்டு சாயிலை லெவல் பண்ணி எடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 10-12 கிலோ எஃப்ஐஎம் ஃபார்ம் யார்டு மெனூர் ஆட் பண்ணுவோம் ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு. அது கூட தேங்காய் நார் இல்லைன்னா தவிடு இதை ஒரு 5-6 கிலோ ஆட் பண்ணுவோம். ஏன்னா வேர் சீக்கிரமாக உள்ளே இறங்குறதுக்கு சாயில் லூஸாக இருக்கணும் அதுக்காக. அதே மாதிரி தேங்காய் நார் ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு சம்மர் டைமில் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும், சீக்கிரமாக காஞ்சி போகாமல் இருக்கும். அதுக்காக தேங்காய் நார் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணி இதை ரொட்டேவேட்டரை வச்சு சாயிலை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து பெட் சிஸ்டம் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். லூஸ் சாயிலாக இருக்கும்போது பெட் ஃபார்ம் ஆகுது. பெட் ஃபார்மேஷன் பண்ணும்போது ஃபஸ்ட் ஒரு லேயர், செகண்ட் லேயர், தேர்ட் லேயர் லைட்டாக தண்ணி வாட்டரிங் போட்டு தான் பெட்டை கட்டுவாங்க. பெட்டு கட்டி முடித்த பிறகு பிளான்டிங் சிஸ்டம் கொண்டு வருவோம். ஜிக்ஸாக் மெத்தட்னு சொல்லுவோம். அதாவது நேராக பிளான்டிங் பண்ணாமல் ஆங்கிள் பேஸில் ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் இடையில இன்னொரு செடி அந்த மாதிரி ஜிக்ஸாக் மெத்தடில் பிளான்டிங் பண்ணிட்டு வரோம். ஏர் சர்க்குலேஷன், வென்டிலேஷனுக்காகும். அதே மாதிரி நம்ம மருந்தடிக்கும் போது வீணாகாமல் இருக்கும். ஃபெர்டிகேஷன், வாட்டர் எல்லாமே ட்ரிப் சிஸ்டம் தான்.
இதில் வந்து நம்ம அதில் வந்து பார்த்திங்கன்னா 15 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் 25 30 சென்டிமீட்டர் ட்ரிப்பர்ஸ் இருக்கும். நம்ம ஒரு அடிக்கு ஒரு செடி வைக்கிறதுனால 30 சென்டிமீட்டர் ட்ரிப்பர்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம செடி வந்து ஒரு அடிக்கு ஒரு வைக்கும்போது நமக்கு கொடுக்குற ஃபெர்டிலைசரோ மைக்ரோ நியூட்ரியன் எதுவுமே வேஸ்ட் ஆகாமல் நமக்கு எல்லாமே கரெக்டாக யூஸ் ஆகும். ஒரு ஏக்கரா ஜெர்பரா தோட்டத்துலேருந்து ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 13லேருந்து 14 லட்சம் மலர்கள் வரைக்கும் ஹார்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு பூவோட உற்பத்தி செலவுன்னு ஜெர்பரா பார்த்தீங்கன்னா ₹2 2.25 வரைக்கும் பூவோட உற்பத்தி செலவு வரும். அதே மாதிரி நம்ம சேல்ஸ் பண்ணும்போது மார்க்கெட் டிமாண்ட் அதிகமாக இருந்து நல்ல ரெக்குவயர்மெண்ட் இருந்துச்சுன்னா, முகூர்த்த நாட்கள் அதிகமாக வளர்பிறை முகூர்த்தம் அந்த மாதிரி நிறைய இருந்துச்சுன்னா நமக்கு ஆவரேஜாக செல்லிங் ப்ரைஸ் வந்து ₹4 ₹4.50 வரும். இப்போது ரீசெண்டாக கொரோனா தாக்கறதுனால கொஞ்சம் டவுன் ஆகிருக்கு. பட் மற்றபடி வந்து நல்ல ப்ரைஸ் கிடைக்கும். ஜென்ரலாக ஒரு ஏக்கர் ஜெர்பரா பண்ணுறவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு அவங்களோட டர்ன் ஓவர் வந்து 35லேருந்து 40 லட்ச ரூபாய் டர்ன் ஓவர் ஆகும். அதில் செலவுகள்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நோய் தாக்கத்துக்கான அடிக்கிற மருந்துகள், அதே மாதிரி தேவையான உரங்கள் இந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு 1லேருந்து 1.25 லட்ச ரூபாய் வரைக்கும் செலவாகும். அதுக்கப்புறம் லேபர் காஸ்ட்டு ஒரு 60லேருந்து 70,000 ரூபாய் செலவாகும். ஸோ ஒரு வருஷத்துக்கு 17லேருந்து 18 லட்ச ரூபாய் வரைக்கும் செலவாகும். அது போனால் மீதி இருக்கிறது லாபமாக இருக்கும் விவசாயிகளுக்கு. இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா நோய் தாக்கம் அது வந்து எல்லா நோயும் எல்லா சீசன்லேயும் வராது. வெயில் காலத்தில் வந்து த்ரிப்ஸு மைட்ஸ் அதிகமாக வரும். ஜெர்பரா லீஃப் மைனர் கொஞ்சம் அதிகமாக வரும். அதே மாதிரி ரோஸில் பார்த்திங்கன்னா மழை காலத்தில் வந்து டவுனி மெல்லியூ அதிகமாக வரும். அந்த பருவநிலைக்கு தகுந்த மாதிரி இங்கே நோய் அதே மாதிரி அங்கே வர பூச்சிகளோட தாக்கம் வந்து வித்தியாசமாகிட்டே இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இங்கே கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கோம். கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணுறது ஃபெர்டிலைசர் பார்த்திங்கன்னா இப்போது ஜென்ரலாக வந்து வேர் வளர்கிறதுக்கு ஒரு ஃபெர்டிலைசர், இலை பெருசாக வரதுக்கு ஒரு ஃபெர்டிலைசர், காம்பு நீளம் அதிகமாக வரதுக்கு ஒரு ஃபெர்டிலைசர், கலர் அதிகமாக வரதுக்கு ஒரு ஃபெர்டிலைசர், பட்டு சைஸ் பெருசாக வரதுக்கு ஒரு ஃபெர்டிலைசர், இந்த மாதிரி தனித்தனியாக இருக்குது. ஸோ அது கூட மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் காப்பர், ஜிங்க், போரான், போராக்ஸ் இந்த மாதிரி மைக்ரோ நியூட்ரிஷன்ஸும் இருக்குது. அது சரியான விகிதத்தில் நம்ம ஒரு ஃபீல்டுக்குள்ளே போய் பார்க்கும்போது அந்த ஃபீல்டில் வந்து என்ன குறைபாடு இருக்கோ அதை பார்த்து அதுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை மட்டும் தேவை அறிஞ்சு கொடுத்தா போதும். எக்ஸஸாக அதிகப்படியான ஃபெர்டிலைசர்ஸோ உரங்களோ நாங்கள் கொடுக்கறதில்ல. அந்த மாதிரி கொடுத்தா செலவும் அதிகமாகும். செடியை வந்து நம்ம எவ்வளோ கொடுத்தாலும் எதுக்காது, அதுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அதை மட்டும்தான் எடுத்துக்கும் செடி. ஜெர்பராவை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்கலி நல்லா ஒர்க் அவுட் ஆகும். மார்க்கெட்டு டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஜெர்பராவோட ஆல்டிடியூட்னு பார்த்தீங்கன்னா 550லேருந்து 750 வரைக்கும் இருக்கிற ஆல்டிடியூட், கடல் மட்டத்திலேருந்து அந்த உயரில் இருக்க பகுதிகளில் வந்து ஜெர்பரா பயிர் செய்யலாம். அதுக்கு மேலே இருக்க ஆல்டிடியூட்லையும் ஜெர்பரா பயிர் செய்யலாம். முக்கியமாக அதுக்கு மேலே போகும்போது என்னென்னா பூவோட தரம் வந்து அதிகமாக காணப்படும். ஆனால் குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாகிட்டே வரும். அதே மாதிரி 550 கீழே வரும்போது பூவோட தரமும் குறையும், குவான்டிட்டியும் குறையும். வெயில் தாக்கம் அதிகமாகும் போது பூவோட தரம் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். ஸோ ஒசூர் பகுதியில் வந்து இது எல்லாமே சாதகமாக இருக்கிறதுனால ஜெர்பரா மலர் உற்பத்தி வந்து ரொம்ப அதிகமாக நடந்துகிட்ருக்கு, ரொம்ப நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு. இது நார்மலாக இதை விற்கும்போது நாங்கள் வந்து பீஸ் கணக்கில் தான் விற்போம். ஒரு பஞ்சுன்னு சொல்லுவோம். பஞ்சுக்கு வந்து 10 பூ ஜெர்பரா இருக்கும். இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ₹20 இருக்குது, ₹2 இருக்குது. கொரோனா இம்பாக்ட்னால அந்த மாதிரி கொஞ்சம் டல்லாக இருக்குது. அதே முகூர்த்த நாட்கள் வரும்போது ஒரு பஞ்சோட விலை வந்து ₹150லேருந்து ₹170 வரைக்கும் கூட சேல்ஸ் ஆகும். முக்கியமாக வளர்பிறை முகூர்த்த நாட்கள் வரும்போது அந்த மாதிரி சேல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ ஜெர்பரா விவசாயன்றது ஓவராலாக ஒரு நல்ல விவசாயம், விவசாயிகளுக்கு நல்ல லாபம் தரக்கூடிய தொழிலாக இருக்குது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பகுதியில் மிக அதிகமாக செய்யக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா டச் ரோசஸ். பசுமைக்குடியில் வந்து ரோஜா மலர் சாகுபடி தான் ரொம்ப அதிகமாக பண்ணுறோம். அதாவது 2005லேருந்து பார்த்திங்கன்னா ரோஜா மலர் சாகுபடி ரொம்ப அதிகமாக உயர்ந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில கார்ப்பரேட் கம்பெனிஸ் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தாங்க. 2005க்கு அப்புறம் சிறு விவசாயிகள், நடுத்தர விவசாயிகள் எல்லாருமே சேர்ந்து இந்த விவசாயத்தை ஸ்டார்ட் பண்ணதுனால மிக அதிகமான அளவுக்கு ரோஜா மலர் உற்பத்தி நடந்துகிட்ருக்கு. ரோஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கிங் ஆஃப் த ஃப்ளவர்ஸ், குயின் ஆஃப் த ஃப்ளவர்ஸ் ரோஸ் தான் சொல்லுவாங்க. எல்லா இடத்துலையுமே ரோஸ் இருக்குது. இப்போது ரோஸை பற்றி பார்க்க போனோம்னா ஒரு ஏக்கராவுக்கு வந்து ரோஸ் வந்து 32,500 செடியிலேருந்து 35,000 செடி வரைக்கும் நம்ம பிளான்டிங் பண்ணுறோம். அதில் பெட்டோட அகலம் வந்து 90 சென்டிமீட்டர், உயரம் வந்து 30லேருந்து 35 சென்டிமீட்டர் அந்த அளவுக்கு பெட்டோட உயரம் இருக்கும். இந்த சாயில் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 10லேருந்து 12 கிலோ வந்து தொழு உரமும், அதுக்கப்புறம் 5 கிலோ வந்து தேங்காய் நாரும் யூஸ் பண்ணி சாயிலை மிக்ஸ் பண்ணி பெட் சிஸ்டம் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம ஃபெர்டிகேஷன் வந்து ட்ரிப் இரிகேஷன் மூலமாக தான் கொடுக்குறோம். இப்போ ஃபெர்டிலைசர்னு பார்த்திங்கன்னா நமக்கு MAP, MKP, SOP, 90 நாள் இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி காப்பர், ஜிங்க், போரான், போராக்ஸ் இந்த மாதிரி மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. நமக்கு SOP அதிகமாக கொடுக்குறதுனால நமக்கு வந்து பட் சைஸ் அதிகமாக கிடைக்கும். MAP, MKP கொடுக்கும்போது ஸ்டெம் லென்த் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் 90 நாள் ஓவரால் க்ரோத் பர்ஃபார்மன்ஸுக்கும், மெக்னீஷியம் சல்ஃபேட் கொடுக்கும்போது நம்மளோட இலை வந்து நல்லா பெருசாக வந்து ஷைனிங்காக இருக்கிறதுக்கும், கால்சியம் நைட்ரேட்ஸ் வந்து ரூட் பர்ஃபார்மன்ஸும் செல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குமா கொடுக்குறது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபெர்டிலைசருக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. எந்த டைமில் எது தேவையோ அந்த ஃபெர்டிலைசர் கொடுத்தா போதும், நல்லா வளரும். குறிப்பாக ரோஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பிளான்டேஷன் பண்ணும்போது அதாவது 50லேருந்து 60% சிகப்பு தாஜ்மஹால் ரெட் ரோஸும், மீதி இருக்க 40% வந்து கலர் ரோஸான ஒயிட்டு, பிங்க்கு, எல்லோ இந்த மாதிரி ரோசஸ் எல்லாம் நாங்கள் பிளான்டிங் பண்ணுவோம். மார்க்கெட் டிமாண்டு அந்த மாதிரி தான் இருக்குது. மார்க்கெட்டில் 100 பூ கேட்குறாங்கன்னா அதில் வந்து 60லேருந்து 70 பூ ரெட்டு கேட்பாங்க, ஒரு 25லேருந்து 30 பூ வந்து கலர் கேட்பாங்க. ஸோ ரெட்டு வந்து அதிகப்படியாக ஏற்றுமதியும் ஆகுது. அதே மாதிரி உள்ளூர்லேயும் பெட்டல்ஸ் மாலை கட்டுறதுக்கு, டெக்கரேஷன் ஒர்க்குக்கெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. பொக்கேஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே நிறைய யூஸ் பண்ணுறாங்க.
ஒரு ஏக்கரில் ஒரு வருஷத்துக்கு 7.5 லட்சத்துலேருந்து 8 லட்சம் பூக்கள் உற்பத்தி நடக்கும். ரோஜா மலர் வந்து ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 8லேருந்து 9 செடி பிளான்டிங் பண்ணுவோம். ஒரு ஸ்கொயர் மீட்டரில் தாஜ்மஹால் வெரைட்டி வந்து 120 பூ ஒரு வருஷத்துக்கு ப்ரொடக்ஷன் வரும். மற்ற கலர்ஸ் அவலாஞ்ச், ஸ்வீட் அவலாஞ்ச், நோப்லஸ் இந்த மாதிரி பூக்கள்லாம் வந்து 160லேருந்து 180 பூ ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு ப்ரொடக்ஷன் வரும். இந்த பூக்கள் பார்த்திங்கன்னா நாங்கள் ரோஸ் கல்டிவேட் பண்ணும்போது ஹார்வெஸ்டிங் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து ப்ரீ கூலிங் ப்ராசஸ்ன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஜெர்பராலியோ கார்னேஷன்லேயோ அந்த ப்ராசஸ் கிடையாது. ரோஸில் மட்டும் ப்ரீ கூலிங் ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ரீ கூலிங் ப்ராசஸில் 24 மணி நேரம் வரைக்கும் கூலிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பஞ்ச் பண்ணுவோம். பஞ்சுனா 20 பூக்கள் இருக்கும் ஒரு பஞ்சில். அந்த 20 பூக்களை ப்ரீ கூலிங் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து கோல்ட் ஸ்டோரேஜில் வச்சுருப்போம். கோல்ட் ஸ்டோரேஜில் வந்து 10லேருந்து 12 நாள் வரைக்கும் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு மார்க்கெட் டிமாண்ட் எப்போ வருதோ அப்போ எடுத்து ஃப்ளவரை சேல்ஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ஜெர்பரா கார்னேஷன் வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. மேக்ஸிமம் 2 days ஆர் 3 daysக்குள்ளே நம்ம சேல்ஸை முடிச்சாகணும். ரோஸில் வந்து அந்த மாதிரி அட்வான்டேஜ் இருக்குது. ப்ளஸ் ரோஸை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தரம் வந்து பிரிப்பாங்க. 50 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கிறதுலாம் ஏற்றுமதி தரம், 50 சென்டிமீட்டருக்கு கீழே இருக்கிறது லோக்கல் டொமஸ்டிக் பர்பஸ்ன்னு சொல்லி பிரிப்பாங்க. ஸோ எக்ஸ்போர்ட் ஃப்ளவர் வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா ₹6 மேலே தான் ரேட் இருக்கும். ₹6 கம்மி வராது. டொமஸ்டிக் குவாலிட்டி வந்து ₹4 ₹4.50 அந்த மாதிரி ரேட் போயிட்டுருக்கும். ஜென்ரலாக இப்போது ரோஸோட உற்பத்தி செலவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பூ உற்பத்தி பண்ணுறதுக்கு ₹3.50 செலவாகும். சேல்ஸ் பண்ணும்போது ₹4லேருந்து ₹6 ₹6.50 வரைக்கும் சேல்ஸ் பண்ணுவாங்க விவசாயிகள். ரோஸில் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக த்ரிப்ஸு, மைட்ஸு, பவுட்ரி மெல்லியூ, டவுனி மெல்லியூ இந்த மாதிரி நோய்களோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும். அதுவும் கிளைமேட் சம்மர் வரும்போது ஒரு விதமான நோய், வின்டர் வரும்போது ஒரு விதமான நோய், பூச்சி இந்த மாதிரி தாக்கும். ஸோ அதுக்கு தேவையான மருந்தை வந்து நாங்கள் யூஸ் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணிக்குவோம். இங்கே பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா ரோஜா வந்து சிங்கப்பூர், மலேசியா, துபாய் போல் 25 நாடுகளுக்கு வந்து ஒசூர் பகுதியிலேருந்து ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்கு. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசுலேருந்து எங்களுக்கு ஒசூர் இன்டர்நேஷ்னல் ஆக்ஷன் மார்க்கெட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ₹20 கோடி ப்ராஜெக்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்த பிறகு இந்த ரோஜா மலர் அனைத்து விதமான மலர்களும் வந்து விவசாயிகளை நேரடியாக சேல்ஸ் பண்ணுற மாதிரி ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் 2 முறையிலையுமே விவசாயிகளை சேல்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷனை அரசாங்கம் கட்டமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுவும் வரவேற்கத்தக்கணும். இதனால் என்ன ஆகுன்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய காலங்களில் வந்து ஒசூர் கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதியில் வந்து பூக்களோட உற்பத்தி வந்து இன்னும் அதிகமாகும். அதே மாதிரி க்ரீன் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏக்கர் க்ரீன் ஹவுஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து 10 பேர் வேணும் லேபர்ஸு. ஒரு ஃபார்ம் ஒரு க்ரீன் ஹவுஸ் ஒரு ஏக்கர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு 10 பேர் வேணும். அதாவது ஸ்கில் இருக்கவங்க, செமி ஸ்கில், ஃபுல் ஸ்கில் இருக்கவங்க. அது பூ பறிக்கிறதுக்கு, தண்ணி கொடுக்கறதுக்கு, உரம் கொடுக்கறதுக்கு, மருந்து தெளிக்கிறதுக்கு 365 நாளும் நம்ம வந்து இந்த தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டே இருக்கணும். கண்டிப்பாக வேலை இருக்கும். ஏற்றுமதி அனுப்புகிறவங்க கிட்டத்தட்ட ஒரு 150லேருந்து 200 பேர் இருக்காங்க. நம்ம பெங்களூர் பகுதியிலேருந்து, ஒசூர் பகுதியிலேருந்தும் ஒரு 20-30 பேர் இருக்காங்க ரெகுலராக ஏற்றுமதி பண்ணுறவங்க. அவங்களுக்கு தேவை போக மறுபடியும் உள்ளூர் சந்தையில் டெல்லிக்கு வந்து ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 10 டன் டெய்லி போகுது. ஒசூர் பகுதியிலேருந்து பூக்கள் மட்டும் டெல்லிக்கு போகிறது. அதே மாதிரி கல்கட்டாவுக்கு 5லேருந்து 6 டன், ஹைதராபாத்துக்கு 5லேருந்து 6 டன், ஜெய்ப்பூர், ராஜஸ்தான் எல்லா பகுதிகளுக்கும், ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா. இப்போ கேரளாவுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 40லேருந்து 50 டன் போகும். ரோஸ், ஜெர்பரா கார்னேஷன் இந்த ஒசூர் பகுதியிலேருந்து போகிற பூக்கள் எல்லாமே. தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு நாளைக்கு 70லேருந்து 80 டன் வரைக்கும் பூக்கள் போகும். ஸோ எல்லா பூக்களுமே ஒசூர் பகுதியில் தான் அவைலபிளாக இருக்குது. அதனால் வாங்குறவங்க எல்லாருமே ஒசூருக்கு வந்து தான் வாங்கிட்டு போகிறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு இந்த பூக்கள் வந்து வேறு எங்கேயும் கிடைக்காது. நமக்கு தமிழ்நாட்டிலையும் சரி, மற்ற பகுதிகளையும் சரி எங்கேயுமே கிடைக்காது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கார்னேஷன் மலர் சாகுபடி அதிகமாக நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஊட்டியில் மட்டும்தான் கார்னேஷன் மலர் சாகுபடி, கொடைக்கானலில் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து ஒசூர் பகுதியில் ரொம்ப அதிகமாக பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 ஏக்கர் பரப்பளவில் வந்து கார்னேஷன் மலர் சாகுபடி பண்ணிகிட்ருக்காங்க. கார்னேஷன்லேயும் பார்த்திங்கன்னா நமக்கு குறிப்பாக ஒரு 5லேருந்து 6 கலர்ஸ் வந்து நல்ல மூவ்மெண்ட் இருக்குது, மார்க்கெட் மூவ்மெண்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா பழைய மெத்தட் படி வந்து 90,000 பிளான்ஸ் பர் ஏக்கர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ புது மெத்தடில் வந்து 1,40,000 பிளான்ஸ் வரைக்கும் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம பிளான்டிங் பண்ண 120 டேஸ்லேருந்து 140 டேஸ்லேருந்து நம்ம ஹார்வெஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் பேர் வந்து 160 டேஸ் வரைக்கும் பிளான்ட்டை ரெஸ்ட் கொடுத்தும் ஹார்வெஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கார்னேஷன் பிளான்ட் ஒரு பிளான்ட்டோட காஸ்ட் வந்து ₹8 to ₹9, ₹10 அந்த மாதிரி இருக்குது ஒரு பிளான்ட்டோட காஸ்ட்டு. இதனோட லைஃப் சைக்கிள் பார்த்திங்கன்னா 3 years வரைக்கும் ஒரு கார்னேஷன் பிளான்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஜெர்பராவும் 3 years, பட் ரோஸ் மட்டும் 5 வருஷம் நம்ம மெயின்டைன் பண்ணலாம் ஒரு செடியை வச்சுருந்தோன்னா. கார்னேஷன் வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட்னு பார்த்திங்கன்னா நமக்கு உற்பத்தி செலவு ஒரு பூவுக்கு வந்து ₹4 வரைக்கும் செலவாகுது. நம்ம சேல்ஸ் பண்ணும்போது ஒரு பூவோட ரேட் வந்து ₹6லேருந்து ₹7 வரைக்கும் சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. குறிப்பாக கார்னேஷன் வந்து கேரளா பகுதிக்கு ஒயிட் கார்னேஷன் அதிகமாக போகுது. சிகப்பு கார்னேஷனும் மாலை கட்டுறதுக்கும் மற்ற பகுதிகளில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. டெக்கரேஷன்ஸ் பண்ணும்போது பொக்கே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கும் வந்து கார்னேஷன் மிக அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. கார்னேஷன் எடுத்து பார்த்திங்கனாலே அது ஃப்ராக்ரன்ஸ் இல்லாமல் நல்ல கலர் லுக்கு கொடுக்கக்கூடிய ஃப்ளவர்ஸு. ஒசூர் பகுதியில் வந்து கார்னேஷன் மலர் 500 ஏக்கரில் பண்ணுறதுனால விவசாயிகளுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 45லேருந்து 50 லட்ச ரூபா வரைக்கும் டர்ன் ஓவர் நடக்கும் கார்னேஷன் க்ராப்பில். அது செலவுன்னு பார்த்திங்கன்னா 1.5லேருந்து 1.25 லட்சம் வரைக்கும் ஒரு மாதத்துக்கு செலவாகும். மீதி இருக்கிறது ஃபார்ம் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்களோ அதை பொறுத்த விவசாயிகளுக்கு வந்து லாபம் கிடைக்கும். இப்போது எங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பகுதியில் பார்த்திங்கன்னா மிக அதிகப்படியான விவசாயிகள் வந்து கிரசாந்திமம் க்ரோயிங் போயிட்டுருக்காங்க. ஹைப்ரிட் கிரசாந்திமம்
ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் க்ராப்பே வந்து 100 நாள்லேருந்து 110 நாளில் முடிஞ்சிடும். ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா 1,80,000 செடி பிளான்டிங், ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 40 செடி வரைக்கும் பிளான்டிங் பண்ணுறாங்க. இதில் பார்த்திங்கன்னா பல வகையான கலர்ஸில் நிறைய வருது. டிசைனாக மல்டி கலர்ஸ், பை கலர்ஸ், 3 கலர்ஸ் அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டுருக்கு. முக்கியமாக பார்த்திங்கன்னா இப்போது ஒயிட், எல்லோ அதுலேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஒரு செடியோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 2,4 ரூபாயிலேருந்து 3,4 ரூபாய் வரைக்கும் ஒரு செடியோட காஸ்ட் இருக்குது. ஐஸ்வர்யா, சாந்தினி, புஷ்கின், ஒயிட் இந்த மாதிரி 2-in-1 வெரைட்டிஸும் இருக்குது. இதனோட உற்பத்தி செலவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெம் உற்பத்தி செலவு வந்து 4.50 ரூபாயிலேருந்து 5.50 ரூபாய் வரைக்கும் வரும். ஆனால் செல்லிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மார்க்கெட் டிமாண்ட் இருக்கும்போது ஒரு குச்சியோட விலை வந்து 12 ரூபாயிலேருந்து 13 ரூபாய் வரைக்கும் போயிட்டுருக்கு. ஒரு ஸ்டெம்லேயே கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 25 பூ இருக்கும் கிரசாந்திமம். இது வந்து மார்க்கெட் டிமாண்ட் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஏற்றுமதியும் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு கிரசாந்திமம் க்ராப்பு. அதனுடைய மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வருது. கம்பேரிட்லி அதர் க்ராப்ஸை கம்பேர் பண்ணும்போது மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் கம்மி. லேபர் வந்து அந்த ஒர்க் இருக்கும்போது மட்டும்தான் லேபர் தேவைப்படும். மற்ற ரோஸ், ஜெர்பரா, கார்னேஷன் மாதிரி 365 டேஸும் லேபர் தேவைப்படாது. அதே மாதிரி ஃபெர்டிலைசர், கெமிக்கல் காஸ்ட்டும் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல்லேயே இருக்கும். ரொம்ப அதிகப்படியாகலாம் தேவைப்படாது. ஃப்ளவரிங் டைமில் மட்டும் கொடுத்தா போதும். இப்போதைக்கு விவசாயிகளுக்கு வந்து அதிகப்படியான லாபம் தரக்கூடியதாக இருக்கிறது வந்து கிரசாந்திமம் க்ராப்பு. கிரசாந்திமம் க்ராப் எங்கள் பகுதியில் இப்போ கிட்டத்தட்ட 250-300 ஏக்கர் வரைக்கும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த க்ராப்போட நேட்டிவ் வந்து பிளேஸ் பார்த்திங்கன்னா தாய்லாந்து, கேமரூன் ஐலாண்ட்ஸ், இங்கேருந்து அதிகப்படியான கிரசாந்திமம் இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கேருந்து தான் வந்துட்டு இருந்தது. அது கூட ஜிப்சோஃபிலியான ஒரு க்ராப் இருக்குது. ஜிப்சோஃபிலியாவும் இப்போ ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணாங்க. எல்லா பொக்கேலையும் எல்லா டெக்கரேஷன்லையும் கண்டிப்பாக ஜிப்சோஃபிலியா இருந்தால் ரொம்ப அழகாக லுக்கு கிடைக்கும். அதனால் வந்து அதையும் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த க்ராப்பும் கிட்டத்தட்ட ஒரு 100-150 ஏக்கர் வரைக்கும் ஜிப்சோஃபிலியா கல்டிவேஷன் போயிட்டுருக்கு. அதை விட்டு டெக்கரேஷனுக்கு தேவையான லீஃப் ஐட்டம்ஸு, சாங் ஆஃப் இந்தியா, சாங் ஆஃப் ஜமைக்கா, ட்ரெஸ்ஸினா, இந்த மாதிரி போடோகார்பஸ், பாம் லீவ்ஸு, அஸ்பாக்ரஸ், சைப்ரஸ், தூஜா, இந்த மாதிரி லீஃப் ஐட்டம்ஸு. அதை விட்டு ப்ளூ டைசி, எல்லோ டைசி, கோல்டன் ராட், கிளாடியோலஸ், டியூப் ரோசஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸும் எல்லாமே இங்கே வந்து கல்டிவேஷனை ஒரு குறிப்பிட்ட அளவில் பண்ணிகிட்ருக்காங்க. 50-100 ஏக்கர் பசுமை குடிலையும் 500-600 ஏக்கர் அளவுக்கு திறந்த வெளியிலையும் பண்ணிகிட்ருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்த கொய்மலர்களுக்கு அடுத்தபடியாக அதிகமாக பயிர் செய்கிறதுன்னு பார்த்திங்கன்னா சாமந்தி. இந்த சாமந்தி வந்து அதிகமாக பயிர் பண்ணுறாங்க. இந்த சாமந்தி பார்த்திங்கன்னா கோயில், திருவிழா, அதே மாதிரி முகூர்த்தங்கள், டெக்கரேஷன் ஒர்க்கு எல்லாத்துக்குமே மாலை கட்டுறதுக்கு, தோரணம் போடுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. கோயில்களில் ரெகுலர் யூசேஜ் இருக்கும். வருஷம் ஃபுல்லாக இந்த பூவோட யூசேஜ் இருக்கும். எப்போவுமே பீக்கில் இருக்கும்போது 70 ரூபாய் 80 ரூபாய் வரைக்கும் விற்கும். ஆவரேஜாக மார்க்கெட் இருக்கும்போது 30லேருந்து 40 ரூபாய் விற்கும். டவுன் ஆகும்போது 15 ரூபாய் 20 ரூபாய் அந்த மாதிரி விற்கும். இந்த மாதிரி டவுன் ஆகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மேரிகோல்டை வந்து கலர் எக்ஸ்ட்ராக்ட் கம்பெனிஸ் இருக்குது. கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு கம்பெனி இருக்குது, கர்நாடகாவில் ஒரு கம்பெனி இருக்குது, மைசூர் பக்கத்தில். இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, விவசாயிகிட்ட வந்து நேரடியாக 10 ரூபா 15 ரூபாய் அந்த மாதிரி ரேட்டில் வந்து கொள்முதல் பண்ணிட்டு போய் மேரிகோல்டு பூவில் இருந்து, சாமந்தி பூவில் இருந்து கலர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம எல்லோ, ஆரஞ்சு 2 கலர் பண்ணிகிட்ருக்கோம். எல்லோ கலர் தான் 90% வந்து எல்லோ கலர் தான் பண்ணுவாங்க. அந்த எல்லோ கலர்லேருந்து எடுத்துப்பாங்க. அது வந்து நம்ம சாப்பிடக்கூடிய கலர், ஃபுட் இன்டிகிரியன்ஸில் அதிகமாக யூஸ் பண்ணுறது. குழந்தைங்களுக்குலேருந்து பேக்கரி ஐட்டம்ஸ்லேருந்து எல்லாத்துக்குமே வந்து அந்த கலரை யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி டேப்லெட்ஸ் கம்பெனிஸ் எல்லாருமே வாங்கிட்டு போகிறாங்க. அவங்க வந்து அந்த கலரை வாங்கிட்டு போய் தான் டேப்லெட்ஸை கலரிங் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து 2-in-1 பர்பஸாக இருக்குது. அதே மாதிரி அந்த கலரை வந்து ஏற்றுமதியும் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம பகுதியிலேருந்து. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் வந்து நல்ல டிமாண்ட் இருக்குது கலர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ப்ராசஸ்க்கு. நாங்களும் அரசாங்கத்திட்ட வந்து அரசு சார்பாக ஒரு கலர் எக்ஸ்ட்ராக்ட் கம்பெனி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுட்டு இருந்தோம். கூடிய சீக்கிரத்தில் பண்ணி கொடுத்துருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளை வந்து மலர் தொழிலை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக நிறைய ஸ்கீம்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. நேஷ்னல் ஹார்டிகல்ச்சர் மிஷன், NHB, NHM, SHM, MIDH, இந்த மாதிரி வந்து பல வகையான ஸ்கீம்ஸை வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம விவசாயிகள் வந்து எல்லாருமே அந்த ஸ்கீம்ஸை யூட்டிலைஸ் பண்ணி அதன் மூலமாக வந்து பயனடைன்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா எல்லா பகுதியும் எல்லா மலர்களும் வந்து உற்பத்தி ஆகாது. ஒரு சில பகுதிகளில் வந்து அந்த உள்ளூர்லேயே வந்து சில மலர்கள் வந்து உற்பத்தி வந்து அதிகமாக நடக்கும். இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து ரோஸ், ஜெர்பரா, கார்னேஷன் அந்த மாதிரி நடக்கும். நீலகிரி மாவட்டத்தில் வந்து லில்லிஸ் அதிகமாக நடக்கும். கொடைக்கானலில் வந்து லிசியாந்தஸ், கார்னேஷன் இந்த மாதிரி மலர்கள் வந்து அதிகமாக நடக்கும். கோயம்புத்தூர் பகுதியில் வந்து மல்லி அதிகமாக நடக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு மலர் வந்து உற்பத்தி வந்து சேலத்தில் வந்து நீரியம் அந்த பூ அதிகமாக உற்பத்தி நடக்குது. ஸோ அந்த பகுதிக்கு தகுந்த மலர்கள் உற்பத்தியை வந்து புதுமையான டெக்னாலஜி மூலமாக புதுமைகளை புகுத்தி அதிகமான மகசூலை பெறுவது, குறைந்த இடத்துல வந்து அதிகமான மகசூல் பெறுவது எப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்கள் அருகில் இருக்க தோட்டக்கலைத்துறை அலுவலர் மூலமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி NHB வெப்சைட்லேயும் NHM வெப்சைட்டில் போனாலும் உங்களுக்கு எல்லா வகையான டீட்டெயில்ஸும் இருக்கும். அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா மலைப்பிரதேசங்களுக்கு 65% மானியமும், நார்மலாக இருக்க பகுதியில் வந்து 40% 50% மானியம் கொடுக்குறாங்க.
ஒரு பசுமை குடில் அமைக்கிறதுக்கு வந்து 35லேருந்து 40 லட்ச ரூபா வரைக்கும் செலவாகும். பசுமை குடிலோட ஸ்ட்ரக்சரு, பாலிஃபிலிமு, உள்ள வந்து இரிகேஷன் சிஸ்டம், தேவையான பிளான்டிங் மெட்டீரியல், அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு 3 மந்த்ஸ் காஸ்ட் இந்த மாதிரி. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு தேவையான கோல்ட் ஸ்டோரேஜ், டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், லேபர் ரூமு, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் டேங்க்கு, ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம், ட்ரிப் இரிகேஷன் ஃபெர்டிலைசர் டேங்க்ஸு, வெஞ்சுரிஸு, போர்வெல், ஃபென்சிங்கு, லேபர் குவார்ட்டர்ஸு, இந்த மாதிரி எல்லாமே ப்ராஜெக்ட் காஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணி அதிலேருந்து நமக்கு வந்து 50% மானியம் கொடுக்குறாங்க. 1 கோடி ரூபாய் செலவாகுதுன்னா 50 லட்ச ரூபாய் வந்து மானியமாக கொடுக்குறாங்க அரசாங்கத்திலேருந்து. ஸோ விவசாயிகள் அனைவரும் வந்து அரசாங்கம் கொடுக்குற இந்த திட்டங்களை வந்து முழுமையாக யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். இதன் மூலமாக என்ன ஆகுதுன்னா, விவசாயியோட வருமானம் வந்து அதிகமாகும். மலரோட தேவை வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகிறத தவிர மலரோட தேவை வந்து குறையிறதில்ல. இப்போது பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸை கூட இந்திய அளவில் வந்து பேன் பண்ணுறதா சொல்லிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்லேருந்து. கண்டிப்பாக பேன் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் அது பேன் பண்ணி முடித்த பிறகு பார்த்திங்கன்னா மலரோட தேவை வந்து ரொம்ப அதிகமாகும். ஸோ விவசாயிகள் அனைவரும் மலர் உற்பத்தியை வந்து ஒரு 4 ஏக்கர் வச்சுருக்கீங்கன்னா அதில் ஒரு 1.5லேருந்து 2 ஏக்கர் வந்து மலர் உற்பத்திக்காகவும், இன்னொரு 1.5-2 ஏக்கர் வந்து காய்கறி உற்பத்திக்காகவும் பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு ரெகுலரான இன்கம் கிடைக்கும். அதாவது டெய்லி ஒரு இன்கம் கண்டிப்பாக கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ விவசாயிகள் வந்து மலர் உற்பத்தி மேலே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அருகில் இருக்க ஹார்டிகல்ச்சர் தோட்டக்கலைத்துறையை போய் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி வெப்சைட்லேயும் இருக்குது. நீங்கள் எல்லாமே ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். சப்சிடி ஸ்கீம்ஸ் எல்லாமே ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு அங்கேருந்து எல்லா டெக்னிக்கல் கைடன்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. மலர் உற்பத்தி பண்ணுறதுக்கும் கொடுப்பாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இப்போ நான் எம்சிஏ முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு மலரை பற்றி எதுவுமே தெரியாது, கல்டிவேஷனை பற்றி எதுவுமே தெரியாது. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ஃப்ளோரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் டிஎன்ஏயில் அவங்க வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தாங்க. எங்கள் ஃபீல்டுக்கெல்லாம் வந்து பார்த்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இதை வந்து இப்படி பண்ணணும், ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் எப்போ எந்த டவுட்டாக இருந்தாலும் அவங்கள கேட்டு காண்டாக்ட் பண்ணும்போது அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது தமிழ்நாட்டில். ஆல்டிடியூடு பார்த்திங்கன்னா, அதாவது 450லேருந்து 500 மீட்டர் கடல் மட்டத்திலேருந்து உயரத்தில் இருக்க எல்லா பகுதியிலையும் ஒரு குறிப்பிட்ட வகையான மலர்களை வந்து நம்ம உற்பத்தி பண்ணலாம். அந்த மலர்கள் உற்பத்தி பண்ணுறதுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நமக்கு அவைலபிளாக இருக்குது. அதனால் விவசாயிகள் வந்து மலர் உற்பத்தியை வந்து ஒரு நிரந்தர தொழிலாக ஒரு பகுதியில் நம்மக்கிட்ட இருக்க நிலத்தில் ஒரு பகுதியை வந்து மலருக்காக நம்ம ஒதுக்கி கண்டிப்பாக டெவலப் பண்ணிட்டு வரலாம். நார்மலாகவே மலர் விவசாயம் பண்ணும்போது வந்து ஃபுல்லாக நம்ம ஃபெர்டிலைசர் கெமிக்கலே டிபெண்ட் பண்ணாமல் ஒரு 50% தொழு உரம், பஞ்சகாவியா, ஜீவாமிர்தம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணும்போது உற்பத்தி செலவு குறைஞ்சி நமக்கு வந்து நல்ல தரமான மலர்கள் வந்து உற்பத்தி ஆகும். இதனால் வந்து லாபமும் அதிகரிக்கும். ஃப்ளவர்ஸ் கல்டிவேஷன் பண்ணும்போது ஃபஸ்ட்டில் நாங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ஃபெர்டிலைசர் கெமிக்கலே யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ சமீபமாக ஒரு 2-3 வருஷமாக வந்து பஞ்சகாவியா, ஜீவாமிர்தம், தசகாவியா, இந்த வேப்ப புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, இந்த மாதிரி விஷயங்கள், அதே மாதிரி பருத்தி கொட்டை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அது யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, எங்களோட இன்புட் காஸ்ட், உற்பத்தி செலவும் குறையுது. அதே மாதிரி எங்களோட மலரோட தரமும் அதிகரிக்குது, நோய் தாக்கமும் குறையுது. இது நாங்களாகவே எல்லாமே ட்ரையல் பண்ணி பார்த்து நல்ல மெத்தட்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பார்த்து எங்கள் விவசாயிகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம். இதனால் விவசாயிகளுக்கு ஓரளவுக்கு நல்ல லாபகரமாகவும் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக நமக்கு செலவு குறையும் போது அதுவே நமக்கு ஒரு விதமான வருமானமாக அமையுது. ஸோ விவசாயிகள் வந்து மலர் சாகுபடி செய்யும்போது குறைஞ்சபட்சம் ஒரு 50% ஆர்கானிக்காக நம்ம போனோம்னா நமக்கு உற்பத்தி செலவு குறைஞ்சி நல்ல தரமான பூக்கள் உற்பத்தி கிடைக்கும். கிருஷ்ணகிரி மாவட்ட மலர் விவசாயிகள் சார்பாகவும் எங்களை ஃப்ளவர் கவுன்சில் ஆஃப் இந்தியா சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.